அனைவருக்கும் வணக்கம். காலை முதல் இரவு வரை ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? ஆனால் வாழ்க்கை இன்னும் அதே இடத்துல தான் இருக்கா? சிலர் குறைவாக உழைத்தும் உயரத்துக்கு போகிறாங்க. சிலர் உயிரை கொடுத்து உழைத்தும் முன்னேறவே முடியலை. ஏன் தெரியுமா? அவங்க கழுத மாதிரி உழைக்கலை, புத்தியால் உழைச்சாங்க. இன்னைக்கு புத்தியால் உழைக்க உதவும் 5 வழிகளை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதையோட நாம் இங்கே பார்க்கலாம். 1. எல்லா வேலையையும் நீங்களே செய்யாதீர்கள். புத்திசாலி மனிதன் எல்லாவற்றையும் தனியாக செய்ய மாட்டான். அவன் தேவையான வேலையை சரியான நபரிடம் கொடுப்பான். இதை வச்சு ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் 2 மரவெட்டிகள் இருந்தாங்க. ஒருவன் காலையிலிருந்து மாலை வரை ஓயாமல் மரம் வெட்டிக்கிட்டே இருந்தான். மற்றொருவன் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஓய்வு எடுத்தான். முதல் மனிதன் சிரித்தான், நான் இவ்வளவு உழைக்கிறேன், நீ ஓய்வு எடுக்கிற அப்படின்னு. ஆனால் மாலையில் பார்த்தா ஓய்வு எடுத்தவன் தான் அதிக மரம் வெட்டியிருந்தான். ஏன் தெரியுமா? அவன் ஓய்வு நேரத்தில் கோடாரியை கூர்மைப்படுத்திக்கிட்டு இருந்தான். உழைப்பை விட உழைக்கும் முறையே முக்கியம். 2. நேரத்தை பணம் போல மதிக்கவும். பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் நேரம் போனால் திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. இதை வச்சு ஒரு கதை. ஒரு இளைஞன் தினமும் சோசியல் மீடியாவில் 5 மணி நேரம் செலவழித்தான். அவனோட நண்பன் அதே 5 மணி நேரத்தில் ஆன்லைன் ஸ்கில்லை கற்றுக்கிட்டான். 1 வருஷம் கழித்து முதல் இளைஞன் இன்னும் வேலை தேடிக்கிட்டே இருந்தான். 2வது நண்பன் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். நேரத்தை வீணாக்காதவன் வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விடுவான். 3. கடினமாக அல்ல, சரியான திசையில் உழை. வேகமாக ஓடுவது முக்கியமில்லை, சரியான பாதையில் போகிறோமா என்பதுதான் முக்கியம். இதை வச்சு ஒரு கதை. ஒரு நபர் தினமும் அதிக நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் சேமிப்பு இல்லை, வளர்ச்சி இல்லை. ஒரு நாள் அவரோட நண்பர் கேட்டார், நீ தினமும் எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னு. அதுக்கு அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நண்பர், நீ வேலை மட்டும் செய்கிற, பணம் உனக்காக வேலை செய்ய வைக்கலையே அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் சிறிய முதலீடு, புதிய திறமை, சைட் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். சில வருஷங்களில் வாழ்க்கையே மாறிடுச்சு. உழைப்பு மட்டும் போதாது, திசையும் சரியாக இருக்க வேண்டும். 4. புத்திசாலிகள் தொடர்ந்து கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் கற்றுக்கொள்ளாதவன் பின்னால் தள்ளப்படுவான். இதை வச்சு ஒரு கதை. ஒரு பழைய கடைக்காரர் 20 வருஷமாக அதே முறையில் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவரது அருகில் வந்த இளைஞன் ஆன்லைன் டெலிவரி ஆரம்பித்தான். முதல் மனிதன் சொன்னார், இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு. ஆனால் சில மாதங்களில் மக்கள் எல்லாருமே ஆன்லைன் ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புதியதை கற்றுக்கொண்ட இளைஞன் வெற்றி பெற்றான். மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவனே வளர்ச்சி அடைவான். 5. உடம்பையும் மனதையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். சோர்ந்த மனசு சோர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும். இதை வச்சு ஒரு கதை. ஒரு தொழிலதிபர் 18 மணி நேரம் வேலை செஞ்சார். பணம் வந்தது, ஆனால் அமைதி இல்லை. ஒரு நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அப்போதான் அவர் உணர்ந்தார், நான் வாழ்க்கைக்காக வேலை செய்யலை, வேலைக்காக வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு. அதன் பிறகு அவர் எக்ஸசைஸ், மெடிடேஷன், குடும்ப நேரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் செஞ்சார். அதிசயமாக அவரோட பிஸ்னஸ் இன்னும் வளர ஆரம்பித்தது. உங்களை கவனிச்சுக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை, புத்திசாலித்தனம். கழுதை மாதிரி உழைத்தால் சோர்வு மட்டும்தான் வரும். புத்தியால் உழைத்தால் வெற்றியும் நிம்மதியும் வரும். இன்னையிலிருந்து ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நான் அதிகமாக உழைக்கிறேனா, இல்லை நான் புத்தியால் உழைக்கிறேனா அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.